ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்டெம்ப்ரரி லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிற பேப்பரில் இருந்து பயோகிராஃபி லிட்ரரியா பை எஸ்டி கால்ரிட்ஜ் அதை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அதுலேருந்து நம்ம ஒரே ஒரு சாப்டர் பார்த்துடலாம், ஃபுல் சம்மரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துக்கிறேன். பயோகிராஃபி லிட்ரரியா எப்போ எழுதியிருக்காரு கால்ரிட்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1817 எழுதியிருக்காங்க. இதில் நம்ம பார்க்க போகிற சாப்டரில் ஒரு மெயினான ரோல் என்ன ப்ளே பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, லிரிக்கல் பேலட்ஸை வச்சு கிரிட்டிசிசம் பண்ணியிருப்பாங்க. லிரிக்கல் பேலட்ஸ் யாரெல்லாம் எழுதினான்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட்ஸ்வர்த்தும் கால்ரிட்ஜும் சேர்ந்து தான் எழுதியிருப்பாங்க. பார்த்துடலாம். லிரிக்கல் பேலட்ஸோட ஃபஸ்ட் எடிஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1798 ஃபஸ்ட் எடிஷன் வந்திருக்கு. ரெண்டாவது எடிஷனில் தான் ப்ரிஃபேஸும் சேர்த்து எடிட் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட், அதாவது லிரிக்கல் பேலட்ஸை விட ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ் ரொம்பவே ஃபேமஸ். ப்ரிஃபேஸ் யார் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ட்ஸ்வர்த் தான் எழுதியிருப்பாங்க. எப்போ அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1880 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போது இந்த பயோகிராஃபி லிட்ரரியில் கால்ரிட்ஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். வி போத் ஆர் நெய்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வி போத் அப்படின்னா யாரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது கால்ரிட்ஜையும் வேர்ட்ஸ்வர்த்தையும் தான் சொல்லியிருக்காங்க. வி டாக் அபவுட் பொயட்ரி ரைட்டிங், அதாவது அவங்க ரெண்டு பேருமே பொயட்ரி ரைட் பண்ணுறதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்புறம் பவர் ஆஃப் எக்ஸிஸ்டிங் என்ன பேசுவாங்க அப்படின்னா, அதாவது ஒரு போம் நம்ம ரீட் பண்ணுறாங்கன்னா ரீடர்ஸ் ஆகிய நமக்குள்ளே ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணணுமா. அந்த போம் நம்மளோட சிம்பத்தியை க்ரியேட் பண்ணணும். அந்த சிம்பத்தி நேச்சரோட ஒன்றிணைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவர் ஆஃப் நாவல்ட்டி கிவன் இன்ட்ரெஸ்ட் வித் இமேஜினேஷன். ஒரு போமில் என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டான நாவல்ட்டி இருக்கணும். நாவல்ட்டி அப்படின்னா ஒரு பழமையை கொஞ்சம் புதுமைப்படுத்துறது தான் நாவல்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாவல்ட்டியோட ஒரு இமேஜினேஷன் இருக்கணும். போம்னா நேச்சரோட கலந்து ஒரு இமேஜினேஷனோட இருக்கணும். அதுதான் போமோட பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க லிரிக்கல் பேலட்ஸ் எழுதும்போது ரெண்டு பேருமே ஒரு நியூவான கான்செப்ட் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதாவது போம் ஆர்டினரியாக இருக்கக்கூடாது, ஒரு நியூ கான்செப்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிளாசிக்கல் மூமெண்ட்டுக்கு அப்புறம் நியோ கிளாசிக்கல் மூமெண்ட் நடந்தது. நியோ கிளாசிக்கல் மூமெண்ட்டுக்கு அப்புறம் தான் ரொமான்டிக் ஏஜ் போயட் தான் இவங்க ரெண்டு பேருமே. அதாவது வேர்ட்ஸ்வர்த்தும் கால்ரிட்ஜும் ரொமான்டிக் ஏஜ் போயட். நியோ கிளாசிக்கல் பீரியடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டாக நிறைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படின்னா போமில் யாரை பற்றி ஒன்று கிங்கு, வைஸ் மேன், இல்லை அப்படின்னா ராயல் பீப்பிள் பற்றி மட்டும்தான் போம் எழுதணும் அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்கக்கூடாது. அப்புறம் ரெண்டாவது என்னென்னா ஒரு டெக்கரேட்டிவான லாங்குவேஜ், அதாவது ரொம்பவே ஹைஃபையான இங்கிலீஷ், நிறைய படித்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த இங்கிலீஷ் புரிகிற மாதிரி இருக்கும், அந்த போம் புரிகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிக்கல் பீரியட்லையாக இருக்கட்டும் நியோ கிளாசிக்கல் பீரியடில் அப்படி எழுதணும்னு நினச்சாங்க. ஆனால் நம்ம வேர்ட்ஸ்வர்த்தும் கால்ரிட்ஜும் அதுக்கு ஆப்போசிட், அதாவது ஒரு சாதாரண மனுஷன் தானே, அவனோட வாழ்க்கையை பற்றியும் நம்ம ஏன் போம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி போம் எழுதணும். அதை ரெண்டாவது என்ன நினச்சாங்க அப்படின்னா, அது ஒரு நார்மலான சிம்பிள் லாங்குவேஜில் இருக்கணும், எல்லாருமே ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியும் எல்லாராலையுமே ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜ்லேயே இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ரெண்டு பாயிண்ட் தான். என்ன பாயிண்ட்லான்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு நார்மலான லைஃப்பில் உள்ள பர்சனோட லைஃபாக இருக்கணும், ஒரு நார்மல் பீப்புளை பற்றியும் நம்ம போம் எழுதணும். அப்புறம் அது எல்லாருக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ஒரு சிம்பிளான லாங்குவேஜில் இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அப்புறம் அவங்க என்ன க்ரியேட் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா, ஒரு சூப்பர் நேச்சுரல் திங், அதாவது ஒரு சூப்பர் நேச்சுரல் திங்கை வச்சு ஒரு போம் எழுதணும். ஆனால் அந்த போம் எப்படி இருக்கணும்னா ரொம்பவே ரியலாகவும் நேச்சராகவும் இருக்கணும். இது சூப்பர் நேச்சுரல் திங்காகவே இருந்தாலுமே நம்ம ரீடர்ஸான நம்ம அந்த போமை ரீட் பண்ணும்போது இப்படி நிஜமாகவே இருக்குமோ, இந்த சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இமேஜின் பண்ணி நம்பக்கூடிய அளவுக்கு அந்த போம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. இப்போ வேர்ட்ஸ்வர்த் ஒரு டைப் ஆஃப் போமும், கால்ரிட்ஜ் இன்னொரு டைப் ஆஃப் போமும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேர்ட்ஸ்வர்த் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஜெக்ட் ரொம்பவே சிம்பிளாக இருக்கணும், ஒரு ஆர்டினரி லைஃபாக இருக்கணும். முதல்ல பார்த்த மாதிரி தான் நம்ம ஒரு நார்மலான பீப்புளோட லைஃபையுமே நம்ம போமில் இன்க்ளூட் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க என்னெல்லாம் எடுத்திருக்காங்கன்னா, ஆர்டினரி லைஃப், கேரக்டர் அண்ட் சிச்சுவேஷன். ஒரு சாதாரண கிராமத்தில் ஒரு மனுஷங்களோட லைஃப் எப்படி இருக்குமோ அதை போமில் இன்க்ளூட் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது வேர்ட்ஸ்வர்த் ஐடியா. அவங்களோட போம்னா இப்படி தான் இருக்கணும், நான் எழுத போகிற போம் இப்படி தான் இருக்க போகுது, அதாவது இதுக்கு முன்னாடி எழுதினவங்களோட என்னோட போம் கண்டிப்பான முறையில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ணுறாரு.
கால்ரிட்ஜ் என்ன யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா பர்சன், கேரக்டர் அண்ட் சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ். இவர் எழுத போகிற போமில் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட் இருக்கணும். அந்த சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட் வந்து எப்படி இருக்கும்னா எல்லாருமே நம்பக்கூடிய அளவுக்கு வந்து அந்த சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட் இருக்கணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலிஃப். இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நார்மலாகவே ஒரு மூவி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ஷியன்ட் மெரினருங்கிற வந்து கால்ரிட்ஜோட ஒர்க்கு. இது தெரியல அப்படின்னா நான் எக்ஸாம்பிளுக்காக ஹாரி பாட்டர் சொல்கிறேன். ஹாரி பாட்டர் வந்து நம்மள நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம். ஆக்சுவலி அது வந்து அதோட பேசிக்கான தீம் கான்செப்ட் ஃபுல்லாகவே வந்து மேஜிக் தான். நம்மளால் வந்து கண்டிப்பான முறையில் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இப்படி வந்து ஒன்று நிஜமாவே கிடையாது, நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நம்ம வந்து அந்த மூவியை வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகி அந்த மூவிக்குள்ளே இன்வால்வ் ஆகி நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் தான். ஆனாலும் நம்மளே நம்பிக்கிட்டு நம்ம வந்து நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் நம்மளே ஒரு டிஸ்பிலீஃப் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுமே நம்ம நம்பி பார்க்குறோம் இல்லையா. அதுதான் இதோட மீனிங். ஆனால் இதில் வந்து ஒரு பொயட்ரியான ட்ரூத் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் ஒரு சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட் பண்ணாலும் அதில் வந்து ஒரு பொயட்ரியாக ஒரு ட்ரூத் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கால்ரிட்ஜோட ஐடியா. அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேர்ட்ஸ்வொர்த் ரைட் அபவுட் எவ்ரிடே திங்ஸ். நம்மளோட டே டு டே லைஃப்பில் என்னென்ன நடக்கும், ஒரு சிம்பிளான திங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நோட் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இவர் வந்து அவரோட லிரிக்கல் பேலட்ஸில் வந்து வந்து 2 பேருமே எழுதியிருக்காங்க, கால்ரிட்ஜ் அண்ட் வேர்ட்ஸ்வொர்த். ஆனால் ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ் எழுதுனது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த் தான். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா. அதில் வந்து அந்த லிரிக்கல் பேலட்ஸில் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதெல்லாம் நம்ம எதுக்கு பார்க்குறோன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாப்டரில் இதெல்லாம் இருக்கும். இந்த இதை தான் வந்து நம்மளோட கால்ரிட்ஜ் வந்து கிரிட்டிசிசம் பண்ணியிருப்பார். அதனால் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிகிட்டே வாங்க. லாங்குவேஜ் ஆஃப் ரியல் லைஃப். அவரோட போமில் வந்து லாங்குவேஜெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டாக இருக்கணும். ரொம்பவே சிம்பிளான ஒரு நார்மலான மனுஷங்க கூட எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் வேர்ட்ஸ்வொர்த் வந்து என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எழுதுகிற போம் தான் அதாவது எல்லா போமுக்கும் அது மட்டும்தான் சூட்டபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் இது வந்து எப்படி சொல்கிற மாதிரி இருக்குன்னா இவர் மட்டும்தான் கரெக்டான பொயட்டு, மற்ற எல்லாருமே வந்து அதாவது இதுக்கு முன்னாடி எழுதின எல்லா பொயட்டுமே வந்து தப்பாக எழுதியிருக்காங்க. டெக்கரேட்டிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எழுதினவங்க எல்லாருமே ராயல் பீப்புள்ஸோட லைஃப்பை பற்றி யூஸ் பண்ணி எழுதின எல்லாருமே வந்து தப்பாக எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவர் இப்படி சொன்னதுக்கு அதாவது ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ்க்கு வந்து நிறைய கான்ட்ரவர்சி வந்தது. அதாவது அந்த பீரியடில் நிறைய கிரிட்டிக்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே நிறைய கான்ட்ரவர்சி கொடுத்தாங்க. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லி தாட் ப்ராசஸ். இவங்களோட தாட் ப்ராசஸே வந்து ரொம்ப சில்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிரிட்டிக்ஸ் எல்லாருமே யாரை பற்றி, வேர்ட்ஸ்வொர்த்தை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் இட் நாட் கன்சிடர் அஸ் குட் போம் லாங்குவேஜ். அதாவது அது வந்து ஒரு குட் போம் லாங்குவேஜாகவே இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கால்ரிட்ஜ் வந்து கொஸ்டின் பண்ணுறாரு. யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரிட்டிக்ஸ் எல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இல்லையா வேர்ட்ஸ்வொர்த்தை, அவங்கள வந்து கொஸ்டின் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல பொயட்ரி இல்லை, ஒரு நல்ல போம் ஒர்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. லிரிக்கல் பேலட்ஸையும் ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸையும் அப்புறம் ஏன் மக்கள் வந்து இன்னும் இவ்வளோ நாள் ஆகியும் ஒரு நல்ல ஒர்க் இல்லைன்னா ஏன் மறக்காமல் அதை பற்றி இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணுறாரு. ஒரு நல்ல ஒர்க் இல்லைன்னா நீங்கள் எல்லாம் ஏன் அது எழுதி இத்தனை வருஷம் கழிச்சு அதை கிரிட்டிசைஸ் பண்ண வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் பண்ணுறாரு. இது ஒரு வேலிடான பாயிண்ட் தான் இல்லையா. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒர்க் இல்லை, ஒரு நல்ல மூவி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு 5 to 10 days அதுக்கும் சீக்கிரமாக கூட எடுத்துடலாம். அது வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. ஒரு நல்ல மூவினா கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து அந்த மூவி வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அப்புறம் வந்து அவரோட கான்ட்ராடிக்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதாவது கால்ரிட்ஜ் வந்து அவருக்கு ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணலை. கொஞ்சம் பார்ட் ஆஃப் ஐடியா வந்து அவருக்கும் கான்ட்ராடிக்டாக தான் இருக்குது. அதாவது 2 பேரோட கருத்துமே வந்து கொஞ்சம் வேறுபாடாக தான் இருக்கும். எதுலலான்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து போம் வந்து வேறு மாதிரி எழுதியிருக்காரு, அவர் தியரி வேறு மாதிரி கொடுத்துருக்காரு. அதாவது ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸில் வந்து ஒரு தியரி எழுதியிருப்பார் இல்லையா, அந்த தியரியும் உள்ள அவர் வந்து எழுதியிருக்கிற போமும் வந்து ரிலேட்டபிள் கிடையாது. அவர் எழுதின தியரியே அவர் வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் சயின்ஸ் வந்து ஒரு ஃபேக்டை தான் பற்றி பேசுமே தவிர ட்ரூத்தை பற்றி பேசாது. சயின்ஸுங்கிறது ஒரு ஃபேக்ட் தானே தவிர ட்ரூத் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு போம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, போம்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமீடியட் ப்ளெஷர். நமக்கு வந்து அதை ரீட் பண்ண உடனே ஒரு ப்ளெஷர் கொடுக்குற ஹாப்பினஸாக தான் இருக்கும். இது வந்து நிஜமாவே அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது தெரியாது. போம் வந்து பொய்யா கூட இருக்கலாம், ஆனால் வந்து அதை ரீட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். போமோட மெயின் பர்பஸே என்னென்னா டிலைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு ப்ராப்பரான போமில் வந்து என்னெல்லாம் இருக்கும்னா மியூச்சுவல் சப்போர்ட் இருக்கும். அதாவது ஒரு அதாவது போத் ஈச்சை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு மீனிங்கையும் அந்த லைன்ஸையும் வந்து ரெண்டுமே மியூச்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் ஒரு ப்ராப்பரான போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
த அட்ராக்ஷன் ஆஃப் ஜேர்னி இட்செல்ஃப். ஒரு போம் வந்து எல்லாத்தையுமே ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும் இல்லையா? ஒரு ப்ரோஸை விட போம் வந்து ஈஸியாக வந்து ரீச் ஆகும். ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் போம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட் சென்ஸ் இஸ் த பாடி ஆஃப் போம். அந்த ஒரு போமோட குட் சென்ஸ் தான் அதோட பாடின்னு சொல்கிறாங்க. ஃபேன்சி இஸ் அ ட்ரைப்பரி, மோஷன் இஸ் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்டு. என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, குட் சென்ஸ் இஸ் அ பாடி, ஃபேன்சி இஸ் அ ட்ராப்பரி, மோஷன் இஸ் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இமேஜினேஷன் இஸ் சோல். போம்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் இமேஜினேஷன் தான் இல்லையா? ஒரு பொயட்டை வந்து நம்ம இமேஜின் பண்ணி எழுதுங்க அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட நோட் பண்ணி எழுதுவாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. இமேஜினேஷன் தான் போயமோட ஒரு மெயினான சோல் இருக்கும். வித்தவுட் இமேஜினேஷன் நம்மளால் போமே எழுத முடியாது. நம்ம வந்து இமேஜின் பண்ணலைன்னா போமே வந்து எழுத முடியாது. ஆல் இன்ட்டு ஒன் கிரேஸ்ஃபுல் அண்ட் இன்டெலிஜென்ட் ஹோல். இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு குட் பொயட்ரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட சம்மரி உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது போம், நாவல் வேணும், ட்ராமா, போம், நாவலோட சம்மரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.